வணக்கம், வெல்கம் டு சந்திப்போமா அட் சினிமா கஃபே. நம்மளோட சினிமா கஃபே வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா ஒரு கஃபே ஸ்டைல ரொம்ப வித்தியாசமா அப்படி ஸ்டைலா இருக்க போகுது. அதுவும் இல்லாம ரகல அப்படின்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வர்றது இவரு. ரகல அப்படின்னா பயங்கர ஜாலியான ஆளு. சோ நம்ம ரகல அண்ணன் நம்ம கருணாஸ் இன்னைக்கு இருக்காரு. இவர் நடிச்ச புது படம் ரகலபுரம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமா பல ஊர்களையும் மூடிட்டு இருக்கு. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. சோ கருணாஸ் பாத்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து லொடுக்கு பாண்டியா பல படங்கள்ல பல கெட்டப்புகள் இப்ப வந்து அவர் கதையின் நாயகனா, ஹீரோன்னு சொன்னா அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு, கதையின் நாயகனா தான் இப்ப வந்து வலம் வர. கதையின் நாயகனா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, இந்த கஃபேக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி செட்டப்ல வந்தா முதல் ஹீரோ நீங்க தான். அப்படியா? ஆமா, ஆமா, உங்க ரகலபுரம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் இப்ப இந்த மாதிரி செட்டப்ல ஸ்டார்ட் பண்றோம். உண்மையில முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைமா நானும் வந்து தந்தி டிவிக்கு வந்திருக்கேன். அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்துல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில தந்தி டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சது மகிழ்ச்சி. அது ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இப்பதான் எந்திரிச்சு பல பேர் பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால எந்திரிச்சு அப்படியே வந்து தந்தி டிவி மேல உட்காந்து அண்ணனுக்கு போன் போடுங்க. திரையில் தெரியும் இந்த நம்பருக்கு வந்து போன் போடலாம். நடுவில் நம்ம ரகலபுரம் படம் பத்தியும் பேசலாம். ரகலபுரம் படம் பத்தி நீங்க கேள்விகள் கேட்கலாம். அந்த படங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட அவர் கிளியர் பண்ணிடுவாரு. இந்த படத்துல வந்து நீங்க ஒரு பயந்த போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்து பயந்தீங்க சின்ன வயசுல? நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து பயம் வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பயம் உண்டு. என்னன்னா ஹைட். உயரமான இடங்கள்ல நின்று கீழே அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து குதிக்கணும் போல தோணும். ஆமா, அது ஒரு சின்னதா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அது போகவே இல்லை. அது நம்ம வசூல் ராஜாவில கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹார்பர்ல ஒரு சீன் எடுத்தாங்க. பிரபு சார், நானு, கமல் சார் எல்லாம். அப்போ வந்து ஒரு ஹைட் இதுல வந்து சார் கமல் சார் ஏறிட்டாரு, பிரபு சார் ஏறிட்டாரு. சின்ன கம்பியில ஏறி போயிட்டாங்க. என்ன ஏற சொல்றாங்க, நான் ஏறவே இல்லை. அவரு டைரக்டர் சரண் சார் வந்து சத்தம் போறாரு, என்ன சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் ஏறிட்டாங்கன்னு ஏங்க எனக்கு ஹைட்னா பயங்க, நல்லா ஏற முடியாது. மேல நின்னா கீழே குதிக்கும் போது தோணும், ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், கஷ்டம். அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி போயிடலன்னா அந்த ஷாட்டை இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நான் நின்று 3 பேரும் பேசிட்டு இருப்போம். சும்மா ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி ஒரு இதுல ஹைட்ல நின்று பேசிட்டு இருப்போம். அதுல ஒரு கால் வந்து கமல் சார் வந்து என் காலை மிதிச்சிருப்பாரு. காலை வந்து அப்படி மிதிச்சு விட்டு அது நின்று அவர் கேஷுவலா பேசிட்டு இருப்பாரு. ஆனா என் கால் மேல வச்சிருப்பாரு. அது சின்ன ஒரு அது எனக்கு ஒரு சின்ன ஒரு தைரியமா இருந்தது. அதுவும் மத்தபடி வேற எதுக்கும் பயம் இல்ல. வீட்டுல அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சரி, ரகலபுரம் இந்த படத்தை பத்தி பேசுறப்போ இந்த படம் வந்து நீங்க மறுபடியும் வந்து கதையின் நாயகனா, அது உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு உண்டான உடல் மொழிக்கு ஏற்ற மாதிரியான கதைகள் தான் நீங்க தொடர்ச்சியா வந்து தேர்வு செஞ்சுட்டு வரீங்க. இந்த ரகலபுரம் எதனால இப்போ ஓகே இந்த ரகலபுரம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இந்த படம் சொந்தமா தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து? இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மனோ வந்து நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். மனோ வந்து எனக்கு தேவதை கண்டேன் படம் எடுத்த டயத்திலே தெரியும். சோ அவர்கிட்ட ஒரு நல்ல ஹியூமர் இருக்கும், நல்ல டயலாக் சென்ஸ் இருக்கும். நிறைய வடிவேல் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அவரை வச்சு படம் பண்ணணும். அடுத்து ஒரு காமெடியனுக்கு ஒரு காமெடி படமா ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சு ஒரு படம், என்ன வச்சு ஒரு கதை, அதுக்கு இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி அப்படி உட்காந்து ரெடி பண்ண படம் தான் ரகலபுரம். சோ அது முழுக்க ஆரம்பத்துல இருந்தே வந்து சிரிக்க வச்சிடணும் அப்படின்னு. இப்போ நிறைய கஷ்டப்பட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகாது. சிலது லைட்டா சிரிப்பாங்க, சிலது சுத்தமாவே சிரிக்காம போயிடும். ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கே நிறைய படங்கள்ல ஏற்பட்டிருக்கு. சிலது ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். பட் இந்த படத்துல அப்படி இருக்க கூடாது. ஏன்னா முழுக்க ஒரு காமெடி படமா இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சிரிப்பே வரலன்னா ரொம்ப தப்பா இருக்கும். பட் அது இன்னைக்கு தியேட்டர்ல எல்லாருமே வந்து ரசிக்கும் பொழுது, அதை சிரிச்சு வரவேற்கும் பொழுது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட். இந்த படத்துல வந்து உங்க படத்துல நீங்க எடுத்த படங்கள் இதுலதான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி கணேசன், கோவை சர்வா, அம்மாபத்மநாபன், மயில்சாமி, ஏகப்பட்ட பேரு. இத்தனை பேரையும் நீங்க வச்சு எல்லாரும் சிறப்பா நடிக்க, அப்படி யாரும் வந்து சளைச்சவங்க கிடையாது. உங்களுக்கு யாரு ரொம்ப போட்டியா எப்படி செட்ல வந்து எல்லாரும் கூடமே நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஏற்கனவே எல்லா நடிகர்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். நான் புதுசா இதுல ஒர்க் பண்ண வந்து கோவை சர்லா மேடம் மட்டும்தான். அடுத்து இன்னொன்னு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், நல்ல பெர்ஃபார்மர். சோ அவங்க கூட வந்து நம்ம கமல் சார் கூட எல்லாம்
ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு முடிச்சு வரலாம். திண்டிவனத்துல இருந்து பீர் முகமது, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க முகமது. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்க. நேத்து பார்த்தோம் போறோம். திருக்காலத்து பேசுறேன். திருக்கால் திருமாமா. தெரியும் 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 சார். நேத்து பார்த்தோம்னே நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்பு படம் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு. சரி. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பாத்துருந்தோம். சரியா சரியா. நல்ல படம், முழு நல்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி கேள்விகள் கேளுங்க பேர் முகமது. அதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி பீர் முகமது. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ எல்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரையும் போயிட்டு குடும்பத்தோட போய் பார்க்க சொல்லுங்க. சரிண்ணா, கண்டிப்பா பார்க்க சொல்றேன். ரைட் ரைட். யாரு? நன்றி 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 பேர் முகமது. சொல்லுங்க நீங்க அந்த விஷயங்களும் கூட. கோவை சர்லா மேடம் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இது ஒரு பதட்டம் இருந்தது. எப்படி பண்ணணும், நல்லா பண்ணணும். சரி, எல்லா நடிகர்களுக்குமே என்ன, எவ்வளவு பெரிய நடிகர்கள் யாரா இருந்தாலும் அவங்க கூட வேலை செய்யும் பொழுது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒன்னு உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். அதுல அந்த விதத்துல அந்த அம்மா வந்து தன்னை வந்து ஒரு பெரிய இதா எடுத்துக்காம ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாம அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இது எப்படி சொல்ல நல்லா இருக்கும், அது அப்படி பண்ணி பாருங்க, அது நல்லா இருந்துச்சு கருணாஸ் அப்படிலாம் சொல்லி. இது ஒரு எனக்கு என்ன சொல்றது, ஒரு எல்லாமே ஜாயிண்டா பண்ண ஒரு படம் தான். எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பத்தின விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்போ குறிப்பா வந்து மயில்சாமியோட கேரக்டர் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அப்பப்போ வந்துட்டு போய் மறையிற ஒரு கேரக்டர், உங்களை வந்து உசுப்பேத்தி ஒரு கேரக்டரா மயில்சாமி நடிச்சிருக்காரு. அவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்து செட் ஆனாரு? இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டர் அசிரிரி கணேசன் சொல்லிட்டு இந்த டயலாக்கா எழுதி சீனா நம்ம டைரக்டர் மனோ சார் சொன்ன உடனே நான் வந்து இது வந்து மயில்சாமி தான் நடிக்கணும் அப்படின்னு. மயில்சாமி வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. ரொம்ப நாளா அவர் உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதாவது சினிமாவில் வந்து ரொம்ப குறுகிய நண்பர்கள் தான் எனக்கு. அதுல சில பேர் இவர் மாதிரி சில பேர்கள் தான் கொஞ்சம் திறந்த மனசா உண்மையா. இப்ப மயில்சாமி பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பேசுறதுக்காக திருப்பூர்ல இருந்து சதீஷ் வந்திருக்கிறார் லைன்ல. வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். வணக்கம், நம்ம கருணாஸ் அண்ணா இருக்கிறாரு, பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சதீஷ் சொல்லுங்க சார். படம் போகணும் சார். இன்னைக்கு திருப்பூர்ல மணி ஸ்டார்ட்ல போயிட்டு இருக்கு. சரி, அதான் போகணும் சார். இனிமேல் தான் போகணும். ரைட்டு, பாருங்க படத்தை போய் பாருங்க. கொஞ்சம் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க. சரி சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ சார். அவுட்டர் பேசுங்க சார் பக்கத்துல. சொல்லுங்க சதீஷ். சார் நல்லா இருக்கீங்களா? உங்க ப்ரோக்ராம் நைட் பார்ப்போம், நல்லா போகுது. ஓகே ஓகே, நன்றி சதீஷ். நன்றி சதீஷ். தெனாலி தர்பார். ஓகே, தெனாலி தர்பார் பாக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி சதீஷ். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க நம்ம மயில்சாமியன் பத்தி. நீங்க இல்ல அதான் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டா இருப்பாங்க, திறந்த மனசு, அது மாதிரி வெளிப்படையான ஒரு மனிதர். அதை தாண்டி அவருக்கு இந்த படம் ஷூட்டிங் இந்த கேரக்டர் பண்ற டயத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் வந்து நடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு உடல் சரியில்லாம போச்சு. அப்போ ஆபரேஷன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 2 மாசம் நான் வந்து அந்த கேரக்டர் ஷூட் பண்ணவே இல்லை. நல்லபடியா ஒரு வரட்டும் வந்தோடனே அவரை வச்சு எடுத்துக்கலானே சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். அது அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எனக்கு தெரியும், அந்த கேரக்டர் நிச்சயமா பேசப்படும். அதுவும் இவரால் மட்டும் தான் அது கரெக்டா பண்ண முடியும். கரெக்டா இருக்கும். இப்போ இவரால மட்டும் தாங்கிறது சொல்ல முடியாது. இவருக்கு அது வந்து ஒரு கரெக்டா இருக்கும். பட் இன்னொன்னு எனக்கு என்ன, அது இவர் தான் பண்ணணும். என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கேரக்டர் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கறத விட நம்ம தெரிஞ்ச ஒருத்தருக்கு வரும்பொழுது அதை வச்சு அவருக்கு ஒரு சின்ன பிளஸ்ஸா இருந்தா சந்தோஷம் தான். உண்மையிலே சூப்பரா பண்ணி அந்த தியேட்டர்லயே அவங்க பாத்தீங்கன்னா முத வாட்டி வரும்போது தெரியாது, அதை நம்ம கரெக்டா அதை பதிவு பண்ணல. ஆனா அந்த 2வது வாட்டியில இருந்து சிரிக்க ஆரம்பிச்சா கிளைமேக்ஸ் வரை சிரிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து தூத்துக்குடியில இருந்து கருப்சாமி இப்போ லைன்ல இருக்காரு. வணக்கம் மிஸ்டர் கருப்சாமி. ஹலோ சார். கருப்சாமி நல்லா இருக்கீங்களா? கருணா சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்காரு. அதான் பேசுங்க அவரோட கேள்வி கேளுங்க. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க ஊர்ல உங்க படம் வரல, பார்க்க முடியலன்னு ஒரே வருத்தம். உங்க ஊர்ல எங்க ஊர்ல உங்க படம் வரல. ஓ, இன்னும் வரலையா? ஆமா, வந்தா கண்டிப்பா திருநெல்வேலிக்கு போங்க. வந்துரும் போட்டுருவாங்க. நீங்க நடிச்ச திண்டுக்கல் சாரதி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கேரக்டர் அந்த யானைக்கு பயந்து அந்த தும்புகையில தொங்குறது. ஆமா
அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரைட்டுங்க, ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நிச்சயமா தூத்துக்குடிக்கு வந்துரும் படம். நீங்க படம் வரும்போது குடும்பத்தோட போய் பாருங்க. நன்றி நன்றி. அந்த பாட்டை நீங்க பாடுங்க. அவர் வந்து இந்த பாட்டு இந்த படத்துல இந்த ஒபாமாவும் இங்கேதான் ஒசாமாவும் இங்க அந்த பாட்டை பெரிய ஹிட்டா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை நீங்க தானே அந்த படத்துலயும் நான் தான் பாடியிருக்கேன். லைட்டா ஒரு அப்படியே ஹம் பண்ணி காட்டுங்களேன் காலையில. ஒபாமாவும் இங்கேதான்டா, ஒசாமாவும் இங்கேதான்டா, சல்மான் கான் இங்கேதான், சாமிநாதன் இங்கேதான், ஐஸ்வர்யராய் இங்கேதான், அஞ்சலையும் இங்கேதான், அறிவாளி இங்கேதான், அடிமுட்டாளு இங்கேதான், ஆவி போனா கூடுதானடா, அதனால அதனால ஆடாத ஆடாத விடமாட்டான். நல்ல பாட்டு. ரொம்ப நாள் கழிச்சு கருத்து இருக்கும், அதே நேரத்துல ஒரு நல்ல ஜாலியான ஒரு மூட். ஓகே ஓகே. இப்ப எல்லா படத்துலயும் நீங்க ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சோம். பாடகர் கருணாசாவும் நீங்க வந்து வந்ததுக்கும் பாடிட்டு எல்லா படத்துலயும் பாடல. நான் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடினேன். இதுக்கு முதல்ல சந்தமாமால ஒரு சாங், ஒரு கானா பாட்டு ஒண்ணு பாடினேன். எனக்கு ஆப்டா இருக்கும் வாய்ஸுக்குங்கிறதுனால இந்த சாங்கை நான் பாடினேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் தேவோடைய ஒர்க் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா ஒரு படத்துல ஒரு பாட்டு ஹிட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரகலபுரத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல இன்னைக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணி ஒரு பாட்டு எடுப்போம். அப்படி பாட்டு வந்து அசால்ட்டா எழுந்து அப்படி வெளில போயிருவாங்க. 4 பேர் எழுந்தா 10 பேர் எந்திரிப்பாங்க. அது அவங்கள குறையெல்லாம் நம்ம அவங்க ரிலாக்ஸ் பண்றாங்க, வெளில போறாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா அந்த ஒரு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி எல்லாம் சாங் எடுக்கிறாங்க பெரிய நடிகர்கள் படத்துல எல்லாம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த படத்துல 4 பாட்டு, அதுல ஒரு மெலடி சாங் இருக்கு, ஏன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் எழுந்து வெளில போறாங்க. மத்த 3 பாட்டுக்கு யாருமே எந்திரிக்கல. அது வந்து இதுக்கு வந்து சக்சஸுக்கு காரணம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் உண்மையிலே. அடுத்து காலர் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் கிட்ட பேசலாமா? தாராளமா பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி கேள்விகள் கேளுங்க. இந்த படத்துல வந்து அவர் ஹீரோயினோட நிறைய நெருக்கமான டூயட் காட்சிகள்லாம் வேற இந்த படத்துல வச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்கலாம். அத பத்தி அவங்க வைஃப் இல்ல சார் கேட்கணும், நான் எப்படி சார் கேட்க முடியும்? அவங்களே கேக்குறது இல்ல, அதனால இவங்க கேட்க போறாங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் நல்லா என்ஜாய் பண்ணி நடிச்சீங்களா சார்? என்னம்மா? நல்லா என்ஜாய் பண்ணி நடிச்சீங்களா சார் இந்த படத்துல? நல்லா என்ஜாய் பண்ணி நடிச்சீங்க? இல்ல இந்த படத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணி எல்லாம் நடிச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டென்ஷனோட தான் ஒர்க் பண்ணோம் அந்த படம் முழுக்கவே. ஏன்னா சொந்த படம் இல்ல. சொந்த படம் எடுக்கிறதுல அவ்வளவு ஈஸி கிடையாது. சரி சார், இப்போ நீங்க வந்து தொடர்ந்து ஹீரோவா தான் நடிப்பீங்களா இல்ல வந்து காமெடியாவும் நடிப்பீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஹீரோவா தான் நடிப்பேன்லாம் இல்ல. நான் முதல்ல வந்து காமெடியன். எனக்கு வந்து பிடித்ததும் காமெடியா நடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா கொஞ்சம் வெரைட்டியா இந்த திண்டுக்கல் சாரதியில நடிச்சது மாதிரி, ஒரு அம்பாசமுத்திர அம்பானில நடிச்சது மாதிரி, இப்ப இந்த மாதிரி வெரைட்டி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப இது வந்து நீங்க சினிமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கச்சி கேரக்டர் நடிச்சீங்கன்னாக்க கடைசி வரைக்கும் தங்கச்சின்னா அவங்கள கூப்பிடுன்றாங்க. ஒரு எஸ்ஐ கேரக்டர் நடிச்சீங்க, ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் போலீஸ்னா கூப்பிடுங்கன்றாங்க. இப்ப காமெடியன்னாக்க அப்படி கடைசி வரைக்கும் அவர் காமெடியன் தான் ஒன்னு இருக்கு. அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. அந்த கருத்துல வந்து எனக்கு முரண்பாடு இருக்கு. சினிமா வந்து நடிப்புல என்ன காமெடி நடிப்பு, சீரியஸ் நடிப்பு, ஹீரோ நடிப்பு தனியா ஏதாவது இருக்கா? தனித்தனியா ஹீரோவுக்கு தனி செக்ஷன், ஹீரோயினுக்கு தனி செக்ஷன், வில்லனுக்கு தனி செக்ஷன். இப்போ ஒரு பாடப்பிரிவே படிச்சோம்னா ஏதாவது உட்பிரிவுகள் தனியா இருக்குல்ல, அது மாதிரி இதுல ஏதாவது நடிப்பு அவ்வளவுதான். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா மேடம்? நடிப்பீங்க எல்லா மாதிரியும் நடிப்பீங்களா சார்? எல்லாரும் மாதிரி நடிக்கணும், எல்லாரும் கூட நடிக்கணும். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நகைச்சுவை நடிகனா தான் இந்த உங்களை மாதிரியான நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது லொடுக்குப்பாண்டி படம் மூலியமா. சார் லொடுக்குப்பாண்டி மூலியமா ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதனால நான் வந்து ஒரே ஒரு சீன் நடிக்க கூப்பிட்டாலும் நான் போய் நடிப்பேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தனுஷ் படம், ஒரு படத்துல வந்து யாரடி நீ மோகினி படத்துல பாத்தீங்கன்னா அந்த டெலிபோன் சீன், அந்த படத்துல ஒரு சீன் தான். ஆனா அந்த ஒரு சீன் நான் போய் நடிச்சேன். ஏன்னா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும். சோ அது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு. சொல்லுங்க மேடம். அந்த சீன் நடிச்சிட்டு கூட ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தீங்களா சார்? யாரு என் ஒய்ஃபா பேசுறது? கர்ணா, என்ன கர்ணா நீங்க சாதாரணமா என் குரல்ல பேசினாலும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் உண்மை, நீ எதுக்கு சும்மா ஏன் போன் பண்ற? இங்க எதுவும் போன் பண்ணி குடுக்குறாங்களா உனக்கு?
நானு வந்து அப்ப என்ன சொன்னீங்க, நீ குரல் மாத்தி பேசுனா கண்டுபிடிக்க முடியல நீங்க. இப்ப அதே குரல்ல பேசுற கர்ணா. என்ன கர்ணா நீங்க? சரி சரி சரி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு இது வேலையா? நான் எங்க இன்டர்வியூ போறேன், உடனே அங்க இருந்து ஒரு போன் பண்ணி நீங்க போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்களான்னு பேசுறாங்க. நானும் இவ்வளவு நேரம் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க வெள்ள நேரம் கேக்குறாங்களே, எல்லாரையும் டக்கு டக்குன்னு கட் பண்றீங்க. உண்மையிலே யாரோ ஒரு ஆடியன்ஸ் இது என்ன கேள்வி? உனக்கு இதான் வேலையா? எனக்கு இதான் வேலை, உங்களை ஃபாலோ பண்றதா எனக்கு வேலை. ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். அடுத்து உங்க ஒய்ஃப். அடுத்து வந்து சென்னையில இருந்து சிவா லைன்ல இருக்கிறாரு. வணக்கம் சிவா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சிவா. வணக்கம் சொல்லுங்க. அண்ணே வணக்கம் சிவா. அண்ணே ஹலோ வணக்கம் இருக்கிறாரு. அண்ணே சிவா பேசுறேண்ணே. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் பார்த்தேன், உங்க படம் பார்த்தேனே. சரிப்பா. அண்ணே நான் மன்னன் தம்பி பேசுறேன், சிவா. ரைட் ரைட். நல்லா இருக்கீங்களா? படம் நல்லா இருக்கா? படம் பார்த்தேன், பட்டையை கிளப்பிட்டீங்க. சரி சரி சரி. இந்த வாரம் வந்த வெள்ளிக்கிழமை படத்திலே நம்ம படம் தான் பெரிய படம். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி தியேட்டர்ல போயிட்டு கொஞ்சம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படிலாம் உங்க தமிழ் சினிமாலே நீ ஒரு டைல்ஸ் ஆகிங்க தெரியுமா? நன்றி 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 சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. நிறைய இப்போ உங்க ஒய்ஃப் வேற கால் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸா பேசினாங்க. நானும் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். வாய்ஸ் வேறையா இருக்கு. இந்த படத்துல அவங்களும் ஒரு பாட்டு பாடி இருக்காங்கல்ல, சூப்பர் பாட்டு பாடி இருக்காங்க. அவங்க ஓப்பனிங் சாங் பொட்டு வைக்க பக்கம் வந்தேண்டி, வைக்கையில சுக்கி போனேண்டி, அம்மாடி ஆத்தா அத்தோரங்காத்தா என்னத்தான் சாச்சாலடா. இப்ப நான் அடுத்த ஒரு படம் வந்து தப்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணலான்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த படத்துடைய கதையம்சம் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ நிச்சயமா நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமா என்ன ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற வந்து ஒரு பேரை வந்து நம்ம மொழி சார்ந்த நம்ம மக்கள்கிட்ட வந்து வாங்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து கதாநாயகர்களை பார்த்து தான் வராங்க, சினிமாவுக்கு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கதையை பார்த்து வர்றதோட கதாநாயகர்கள் இந்த முகம் நமக்கு பிடிச்ச ஆக்டர் இருக்காரு அவரை பார்த்து தான் வரணும். மற்றபடி அது ஓரளவுக்கு தெரிந்த முகங்கள் புது முகங்கள்லாம் வந்து அவ்வளவு வந்து ஒண்ணு இருக்கு. அதாவது தெரிஞ்ச ஹீரோக்களை பார்த்து உள்ள வருவாங்க ஹீரோயின்ஸ், டைரக்டர் யாரு, இப்படி ஒரு வேல்யூ பார்த்து வர்றவங்க இருக்காங்க. அது ஒரு அதுக்காகத்தான் நிறைய பெரிய ஹீரோக்கள் பெரிய டைரக்டர்களை வச்சு படம் பண்றதும். ஆனா அது மட்டுமே எல்லாம் கிடையாது. படம் தான் தீர்மானிக்குது. பெரிய படமா வந்தாலும் கூட படம் ஹிட் ஆனாதான், மக்களுக்கு பிடிச்சிருந்தாதான் அது ஹிட் ஆகுது. பிடிக்கலன்னா அது பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் ஃபிளாப்னா ஃபிளாப் தான். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து விஜய் சேதுபதினு ஒரு ஹீரோ, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஹீரோவா அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய முதல் படம் அவர் நடிச்சு சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் கூட பண்ணிருக்காரு. ஆனா அவர் இண்டிவிஜுவலா நடிச்ச அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா, பீஸா, அப்புறம் வந்து சூதுக்கவும், இந்த படத்துக்கெல்லாம் வந்து எப்படி நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்தது, அவருடைய நடிப்பு எல்லாமே சேர்ந்து அமையும் பொழுது, இயக்குனர் எல்லாருமே சேர்ந்து பண்ணும் பொழுது நல்ல விஷயத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ, புரியுது அவங்களுக்கு. ஆனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ ரெகக்னேஷன் வந்து அங்கீகாரம் வந்து மக்கள் தான் கொடுக்கணும். சிவகார்த்திகேயன் டிவில காம்பேர் பண்ணாரு, ஒரு படத்துல சின்னதா மெரினா படத்துல நடிச்சாரு, அதுக்கு அடுத்து நடிச்சாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோ அவர் இருக்காரு. சோ இது வந்து தீர்மானிக்கிறது யாரு? மக்கள் மட்டும்தான். அதனால மக்கள் தீர்மானிச்சா நாளைக்கு நீங்க ஹீரோ, நான் ஹீரோ, இல்ல ரோட்ல நிறைய ஹீரோக்கு நடந்து போயிட்டு இருப்பான், அப்படியே போயிட்டு இருக்கணும், தம்பி நீ ஹீரோ ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பாலிடிக்ஸே இல்ல. அவங்க வெரி கிளியர். அவங்க திறந்த மனசோட வந்து பாப்பாங்க, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு. அவங்க மலையாளத்தாரா, தெலுங்குக்காரரா, கன்னடத்துக்காரா அவங்க யாரும் பாக்குறதே கிடையாது. அது நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல், தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. ஓகே. அடுத்து வந்து இப்ப மதுரையில இருந்து இன்னொரு நேயர் இருக்கிறாரு. வணக்கம் மிஸ்டர் வெங்கடேஷ். படம் பார்த்திருக்காரான்னு கேளு. வெங்கடேஷ் அவர் தொடர்புல இருந்தாரு. இப்போ ஓகே. இப்போ இந்த படத்தை பத்தி பேசுறப்ப, இந்த படத்தை நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் இருந்துச்சு. உங்களோட ஓப்பனிங் சீன் இந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அப்படின்னு, நாய் வேகமா போகும்போது மக்கள் வந்து ஆடியன்ஸ் என்னடா யாரையோ துரத்திட்டு பயங்கர ஆக்ஷன் ரேஞ்சில் ஓடுறானே அப்படின்னு நினைச்சான். பார்த்தா நாய்க்கு புறைய போடலன்னு நாய் துரத்துது. நாய்க்கு பயந்து ஓடுற ஒருத்தன் போலீஸ்காரனானா எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த ஒட்டுமொத்த லைன். இந்த படம் வந்து இப்போ தமிழ் சினிமால இந்த மாதிரி பயந்த போலீஸ் அப்படின்ற ஒரு பாக்யராஜ் சார் பண்ணிருக்காரு, அவசர போலீஸ் பண்ணிருக்காரு. சமீபத்தில் வந்த வேட்டை வந்து மாதவன் பண்ணிருக்காரு. ஆனா அந்த படத்துல எல்லாம் என்னன்னா
படத்தோட ஒரு பாதிக்கு மேல வந்து அவங்க வந்து அசகாய சூழல்களா மாறிடுவாங்க. ஆனா இந்த படத்துல அது கிடையாதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸே நான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிளைமேக்ஸ்ல எண்டில் வந்து எல்லாம் முடிச்சு ஒரு பெரிய எக்யூஸை பிடிச்சாங்க. முடிஞ்சிட்டு வந்தாக்க உடனே எல்லாம் பரபரப்பா எல்லாம் கிளம்பு எல்லாத்தையும் வெப்பன்ஸ் எல்லாம் எடுங்க, சீக்கிரமா கிளம்புங்கன்னா எல்லாம் கிளம்பி போனா எங்கேயோ யாரும் அட்டாக் பண்ண போறாங்க. டக்குனு ஏத்த மாதிரி கமிஷனர் MS பாஸ்கர் வருவாரு. வந்த உடனே வெல்டன் மிஸ்டர் வேல் மாதிரி திருவேற்காடுல கலவரம் நடக்கணும்னு டக்குனு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்களா? நீங்க வேற இவரை பார்த்தா சொல்றீங்க, பின்னாடி பாருங்க அப்படின்னு கோயஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பின்னாடி போர்டு பார்த்தா இன்று காவல் நிலையத்துக்கு காலவரையற்ற விடுமுறை இன்று முதல், அதனால கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும், பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கும்போது ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கணும். இப்படிக்கு உரிமையாளர் R. வேலு மற்றும் குழுவினர் சொல்லி ஒரு குணாதிசயங்கிறது வந்து நமக்கு உள்ள இருக்கிறது. பயந்த சுபாவமா இப்ப நீங்க கேட்ட முதல் கேள்வி அதான் கேள்வி. இன்னைக்கு நான் சாகுற வரைக்குமே வந்து ஹைட்னா நமக்கு பயம் இருந்துட்டு தான். ஏதாவது ஒரு சூழ்நிலை அது மாறலாம், அது மாறாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, மாறலாம். பட் ஆனா வந்து இது குணாதிசயம். பயந்த சுபாவமா இருக்கிறவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பயந்த சுபாவம் வேணா கம்மியாகலாம், கொஞ்சம் இதை ஜாஸ்தி ஆகலாமே தவிர அது இல்ல அறவே இல்லாம போறங்கிறது கிடையாது. இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் இவன் இந்த கதாபாத்திரம் இவன் எப்படி அப்படிங்கறத அழகா டைரக்டர் தெளிவா. அவர் சொன்ன பதில் அருமையான ஒரு பதில். ஆக்சுவலா வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா, யதார்த்தமான நாயகர்கள், சாதாரண பயந்த கடைசி வரைக்கும் அப்படிதான். சோ இந்த படத்துலயும் அந்த விஷயங்கள் இருக்குது, யதார்த்தமான படமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருச்சியில இருந்து முருகன் லைன்ல இருக்கிறார். வணக்கம் மிஸ்டர் முருகன். ஹலோ முருகன். வணக்கம் முருகன். ஓகே முருகன், ஒரு தொடர்புல ஒரு ப்ராப்ளமா இருக்குது. இப்போ இந்த படத்துல வசனங்கள்லாம் வந்து யாரு? நீங்க டைரக்டர் மனோஜ் சார் தான் வந்து அவருடைய பிளஸ்ஸே வந்து வசனம் தான். அவருடைய வரிகள் எல்லாம் ரொம்ப அருமையா நிறைய அதாவது ஸ்கிரிப்டா அவர் எழுதும் போது நம்மகிட்ட சொல்லும் போது எதுக்கெல்லாம் நமக்கு சிரிப்பு வந்ததோ, யார்கிட்டெல்லாம் போய் நான் கதை சொல்ல சொன்னேன். என்ன இந்த படம் பெரிய போராட்டத்துக்கு நடுவுல தான் இந்த படம் ஆயிருக்கு. நிறைய யார்கிட்டெல்லாம் போய் சொல்லும் பொழுது யாரெல்லாம் கேட்டு எதெல்லாம் ரசிச்சாங்களோ அது எல்லாமே தியேட்டர்ல சிரிக்கிறாங்க. சோ இப்ப மக்கள் வேற நம்ம வேற எல்லாம் இல்ல. ஒரு விஷயம் நல்லா இருக்கு, சிரிப்பு வருதுன்னா அது மக்களும் சிரிக்கிறாங்க. அடுத்து மதி லைன்ல இருக்கிறார். மெட்ராஸ்ல இருந்து, சென்னையில இருந்து மதி. வணக்கம் மதி. வணக்கம், சொல்லுங்க மதி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். படம் பாத்தீங்களா? நான் பாக்க டைம் இல்ல, நான் ஊர்ல இருக்கேன், போயிட்டேன். அப்படியா? சரி சரி, அண்ணன் பேசுங்க, கருணாசிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? மார்க்கெட் பலகடை மதி. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா உங்க படம் ரொம்ப பிடிக்குண்ணா. ஓ, ஒரு வெரி குட் வெரி குட். ரங்கலபுரம் பாருங்க, பாத்துருவோம். காமெடி ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. உங்க தீவிர ரசிகர் நானு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. என்ன காமெடி நான் விரும்பி பாப்பேன் ரொம்ப, ஃபர்ஸ்ட் இருந்து. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. படம் பாருங்க, ரங்கலபுரம் பாருங்க, நண்பர்கள் கூட போய் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஜாலியா நல்லா சிரிக்கலாம், மனசு விட்டு சிரிக்கலாம். ஓகே ஓகே, நன்றி மதி, தேங்க்யூ வெரி மச் மதி. திரையில் காணும் இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். ஆனா நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் வந்து அவருக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்தை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கேட்கலாம். இந்த படத்துல எப்படி நடிச்சீங்க, சோ அதனால படம் பார்த்தவர்கள் இன்னும் நிறைய பேர் நீங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை நான் உங்கள்கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்தி திரையில் காணும் அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். நம்ம ரங்கலைபுரம் கருணாஸ் அவங்களோட பேசலாம். இப்போ இந்த படத்தை பத்தி பேசுற டயலாக் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த படத்துக்கு, அதாவது உங்க படத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆரம்பத்துல பிரச்சனை. இந்த படம் இந்த கருணாஸ் இந்த ஹீரோயினை தேடி போனார், ஹீரோயின் பிரச்சனை ஆயிடுச்சு, வேற ஹீரோயின் போனார். அது ஒண்ணு இல்ல, நம்ம யாரையுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது. இது எல்லா பெரிய ஹீரோக்களுக்கே நடந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். விஜயகாந்த் சாருக்கெல்லாம் கூட ஆரம்பத்துல எல்லாம் நடந்திருக்கு. அது நம்ம யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் பிளஸ்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நடிகர் இவரெல்லாம் என்ன மூஞ்சி, இவரெல்லாம் எதுக்கு ஹீரோ நடிக்கிறாருன்னு ஒருத்தருக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா, அவங்க முன்னாடி அவங்கள நம்மளுடைய ரசிகனா மாத்துறதா நம்மளுடைய வெற்றி. புரியுதுங்களா? அந்த இடத்துல ஆரம்பத்துல இந்த பிரச்சனை இருந்தது. அன்னொன்னு என்னன்னா, இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, மீடியேட்டர்ஸ், PRO இல்ல மேனேஜர்ஸ் யாரும் என்ன சொல்லுவாங்க, என்னங்க கருணாஸ் கூட போய் நடிச்சீங்கன்னா அடுத்து வேற ஹீரோ கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. இப்போ ஹீரோக்கள் என்ன பாக்குறாங்க, இந்த ஹீரோயின் யார் கூட நடிச்சிருக்காங்க, 3S படம் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அதை தாண்டி சில பேர், இப்ப அமலாபால்ங்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரியர் ஃபர்ஸ்ட் படம் யார் கூட நடிச்சாங்க, இன்னைக்கு யார் கூட நடிச்சிருக்காங்க. சோ அது இண்டிவிஜுவல், அவங்களுடைய இண்டிவிஜுவல் அது. சோ இது மாதிரியான இதுவும் நடக்குது. சோ இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, நடிக்கிறதுக்கு ஹீரோயின்ஸ் இன்னைக்கு வந்து மீடியாக்கள் நிறைய ஆயிடுச்சு. இதுக்குன்னே நிறைய படிக்கிறாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி, மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பு, நடிப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாம் ஆகி
நிறைய குட் லுக்கிங் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்காக வந்து சைட்லாம் வச்சு அவங்க அதனால இப்ப நமக்கு கவலையே இப்போ இன்னும் சொல்ல போனா அடுத்த படம் தப்பாட்டத்துக்கு நான் அது வரைக்கும் 3 ஹீரோயினுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஹீரோயின் எனக்கு கிடைக்கலங்கிறது போய் இப்ப நான் ரிஜெக்ட் பண்ணுவோம். இதுல யாரு 3ல யாரு 4ல யாரு 5ல யாருன்னு போனோம். அவ்வளவு. அடுத்த காலர் லைன்ல இருக்கிறாங்க திருநெல்வேலியில சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி. ஹலோ. வணக்கம் சுப்பிரமணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. இப்ப நம்ம அண்ணன் கருணாசோட இருக்கிறாரு, பேசுங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? அவங்க நந்தா படம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நந்தா படம் நடிச்சிருந்தாரு, நேற்று வந்த மாதிரி சொல்றாரு. 12 வருஷம். ஆனா இன்னும் அது ஞாபகம் வச்சிருக்கிறது. அது நம்ம ஒரு நடிகனா எனக்கு வந்து அதுக்கு நான் நம்ம பாலா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த லொடுக்கு பாண்டியை மறக்கவே முடியாது. இப்ப சிவாஜி சாருன்னா அந்த பராசக்தி பழிச்சு நமக்கு மனசுக்கு வரும். ஒரு எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல ஏறும். அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். அது ஒரு பாக்கியம் தான். அந்த விதத்துல நமக்கு அந்த அடுத்த காலர் மதுரையில இருந்து நல்ல தம்பி. வணக்கம் மிஸ்டர் நல்ல தம்பி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க நல்ல தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அண்ணன் பேசலாமா? ஓ தாராளமா பேசுங்க, கேள்வி கேளுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே. ஏதோ நல்லா இருக்கும் மாதிரி எல்லாம் நல்லா இருக்கோம்ண்ணே. ரைட். அண்ணா நம்ம படம் அப்ப இருந்து பாப்பாங்கண்ணே, வீட்டுல எல்லாம் ஃபேனு. சரி, உங்களுக்கு நம்ம திண்டுக்கல் சாரதில இருந்து பூரா நம்ம பிள்ளைய பூரா உங்க படத்தை பாக்குங்க. ரைட். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. பாத்தீங்களா இல்லையா? இல்லண்ணே, நம்ம தானே பூரா மழையா இருக்குல்ல கிட்ட சரி போக முடியலண்ணே. போய் பாக்குறோம்ண்ணே. போய் பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் தூரல் விடும் பொழுது போய் பாருங்க. கண்டிப்பா நல்லா வீடு நீ நல்லா வரணும்ண்ணே. நிச்சயமா. ரொம்ப நன்றி. நம்ம தென் மாவட்டத்தோட பேரை காப்பாத்துக்கணும். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நல்ல தம்பி. இப்ப உங்க ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்க எப்படி ஹீரோவா மட்டும் தான் நடிப்பீங்களா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கும் வந்து ஒரு படம் நீங்க சொன்னீங்க, இந்த படம் எடுத்தது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த டைம்ல ஒரு ரிஸ்க் எடுக்கணும் உங்களுக்கு? நீங்க வந்து கண்டிப்பா இன்னும் நீங்க படத்துல எல்லாருமே கேக்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்ப நேத்து வந்து திருமங்கலம் ஏரியாவில் வந்து ஒரு 250 CD ரகலபுரத்தோட CD ஒரு பையன் ரோட்ல வச்சு விக்கிறான். ஒரே நாள்ல நேத்து விக்கிறான் சாயந்தரம். அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. திருமங்கலம் ஸ்டேஷன் ஆய்வாளர் வந்து அவன் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காரு. இப்போ நான் யோசிச்சு பாருங்க, நம்ம இதே முத நாள் அந்த CD போடுறாங்கல்ல, அதுக்கு முத நாள் நைட்டு இதே சென்னையில இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு வாட்ச்மேன் கொண்ட கொடுத்தாதான் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒருத்தன் சொல்றான். 50,000 நான் வெளியில இருக்கேன், என் வாட்ச்மேன் இருப்பான், அவன்கிட்ட கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றான். அப்போ எந்த சூழ்நிலையில எவ்வளவு அவமானப்பட்டு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றோம். ஆனா இது எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனுடைய உழைப்ப ஒருத்தனை சுரண்டி இன்னொருத்தன் சாப்பிடணும்னு நினைக்கிறது முதல்ல எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் முதல்ல. சோ இதெல்லாம் தாண்டி நீங்க ஏன் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான். இப்ப நான் காமெடியா நடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு படம் நடிக்கிறோம், ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் கிடைச்சது நடிக்கிறோம். இப்போ உடனே அவர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன், அவங்ககிட்ட நான் ஹீரோ ஆயிட்டேன் அதனால அவங்க நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். நீங்க கூப்பிடல நான் என்ன பண்றது? டெய்லி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா? இல்ல ஒரு டைரக்டர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கணுமா? இல்ல ஒரு ஹீரோக்களுக்கு போன் பண்ணி என்ன ஜி எப்படி இருக்கீங்க ஜி எனக்கு ஏதாவது வேலை சொல்லுன்னு கேட்கணுமா? வேலை இல்லைன்னா நான் வேலை செய்யணுமே. அப்ப நான் ரிஸ்க் எடுத்தானே ஆகணும். ஒண்ணு வாய்ப்புகள் வரணும், வாய்ப்பு வரலன்னா வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். நான் வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். யாரை நம்பி ஏற்படுத்துறேன்? சினிமாக்காரங்களை நான் நம்பல, ஜனங்களை நம்பிதான் நான் செய்யறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ இதுதான் நமக்கு வந்து படம் எடுத்தே ஆகணுங்கிறலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் படம் எடுக்கிறது வேஸ்ட். யாருமே படம் எடுக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொடியூசர் எங்க இருந்துமே யாருமே படம் எடுக்க வரக்கூடாது. வீட்டை வித்து வாசலை வித்து நிலத்தை வித்துலாம் படம் எடுக்க வராதிங்க. அதனால யாருக்கு என்ன லாபம்? ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்க வரனா அந்த தொழிலுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஒண்ணுமே. இப்ப தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அது எதுக்கு இருக்கு? அவங்க ஏதாவது பண்றாங்களா? ஒரு ஈசி மெம்பர் நானு, என் படம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அது யாரு வந்தாங்க, யாரு கேக்குறாங்க? எனக்கே இந்த நிலைமைனா ஒரு சராசரி ப்ரொடியூசருக்கு என்ன இருக்கும்? என்ன உத்தரவாதம் இருக்கு? ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அதுல வந்து 2 ரூபாய் லாபம் இருக்குங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. படம் எடுக்கிறதுல என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு? எவ்வளவு ஒருத்தர் சொத்து போட்டு படம் எடுக்கிறான், யாரோ ரோட்ல போற சீடி போட்டு விக்கிறானா என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சாராயம் எங்கேயாவது விக்குதா? ஒரு டாஸ்மார்க்ல இருக்கிற ஒரு பாட்டில் வெளி மாவட்டத்துல இருந்து ஒரு பாட்டில் வச்சுனாக்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நிர்வாகம் வந்து ஏன் அந்த சீடியை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொருத்த நிலத்துல போயிட்டு ஒருத்தன் கொடி ஊன்னா ஒரு இது பண்ணா அதுக்கு தனி செக்ஷன் ஆரம்பிச்சு அவன் மேல வழக்கு போட்டு நீ உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல.
அதே மாதிரி இதுவும் திருட்டு தானே சார், இன்னொருத்தர் உழைப்பு தானே. அது வந்து இது ஒரே நாள்ல சிடி ஒரே நாள்ல அது என்ன மாதிரி ஒரு சின்ன படம் எடுக்கிறவனுக்கு வந்து இது நிலைமைன்னா. இன்னொரு விஷயம் எனக்கு பெருமை என்னன்னா, சமீபத்தில் வர்ற பெரிய ஹீரோக்கள் படம் வந்து சிடியா வரும் பொழுது கூட கருணாஸ் படத்தையும் சீடு போட்டு வித்தரலான்னு ஒண்ணு இருக்குல்ல. திருட்டு பயலா கருணாஸ் படத்தை சீடு போட்டு வித்தரலான்னு ஒண்ணு இருக்குது இல்ல. அந்த அதானா இது வந்து செய்யக்கூடாது. முதல்ல மனித திருட்டை பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது மாதிரி மனுஷன் வந்து அவனா ஒண்ணு திருந்தணும். ஆனா இனிமேல் அதெல்லாம் திருந்துறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகமே அப்படி ஆயிடுச்சு. யார்கிட்டயும் ஒழுக்கம் இல்ல, நேர்மை இல்ல, ஞானம் இல்ல, வார்த்தை சுத்தம் இல்ல. அப்படி இருக்கிற அந்த உலகத்துல வந்து நம்மள மாதிரி யதார்த்தவாதிகள் வாழ்றது ரொம்ப சிரமம். ஆனா என்னுடைய வேண்டுகோள் வந்து தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நான் இந்த தினத்தந்தியின் டிவி மூலியமா நான் வைக்கிற கோரிக்கை, எப்படி நீங்க நினைச்சா செய்ய முடியும். வழியிலிருந்து தலைமை இல்லாம இருக்கு இந்த சினிமா துறை. போகிற இந்த போற போக்கு வந்து முழுக்க அழியிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. இதை முதல்வர்கள் கவனத்தில் எடுத்து இதை ஒரு தனி பிரிவு அமைச்சு, எப்படி வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டை, எப்படி ஒரு சாராயத்தை, எப்படி ஒரு குற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வந்து நிர்வாக திறமை பண்றாங்களோ அதே மாதிரி இந்த சினிமாவில் திருட்டி விசிடி பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் கிடையாது சார், கேரளாவில் கிடையாது சார், மற்ற அண்டை மாவட்ட மாநிலங்களில் இல்லாத பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் முதல்வர் நினைச்சாங்கன்னா செய்ய முடியும். இந்த படத்தை பத்தி பேசுறப்போ நம்ம நிகழ்ச்சி முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து கால்ஸ்ல வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல வந்து நீங்க ரிலீஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் நிறைய சிரமப்பட்டீங்க. இப்போ வந்து படங்கள் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்தோட பாத்தீங்கன்னா ஒரு 6-7 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த படத்துல வந்து உங்க படம் தான் வந்து சிறந்த படம். நல்ல நல்ல ஒரு பிரபலமான நடிகர் நடிச்ச கருணாஸ் படம். இந்த போக்குலாம் இப்போ கூடிய சீக்கிரம் வேணுமா? இப்ப எப்படி படம் ஒழுவிட்டு இருக்குது மக்கள் தமிழ்நாட்டுல? என்ன திருப்தினா, இப்ப படம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம். ஓகே, அது மட்டும் இப்ப வீராசாமி திருச்சி அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வணக்கம் வீராசாமி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார்ட்ட பேசுங்க. கொடுங்க சார். சார்ட்ட பேசுங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? அண்ணா உங்க படம் எல்லாம் பாப்போம்ண்ணே நாங்க. சரிப்பா சரிப்பா. ஆனா ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணா என்ன பண்ணணும்? என்ன ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாப்ல. யார்ட்டும் எதுவும் பண்ணல, நீங்க பாட்டுக்கு ஆரம்பிச்சு வேண்டியதுதான். ஒரு போர்டுல பெயிண்ட் அடிச்சு கருணாஸ் ரசிகர் மன்றம் அப்படி ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். பண்ணுங்க, அதெல்லாம் வேணாம். நீங்க என்ன வேலை பண்றீங்க? தொழில் என்ன? டிரைவருங்க சார். வெரி குட். அதை கவனமா போட்டுங்க. ஆமா, சரக்கு கிரகு போட்டு வண்டி ஓட்டாதீங்க, சுத்தமா இருங்க உயிருக்கு. அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதான் நீங்க தான் உங்களை நம்பி பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையா இருங்க. இன்னைக்கு டிரைவரா இருக்கிற நீங்க முதலாளியா மாறணும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ரைட்யா ரைட். ஓகே, அடுத்து ராஜா லைன்ல இருக்கிறார். வணக்கம் ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க? சார் வடலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜா. ராஜா வண்டலூர். சொல்லுங்க சார். வடவூர். வடவூர். சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சார் கர்ணா சார் பக்கத்துல இருக்கிறா? அதான் பக்கத்துல இருக்கிறாரு. சொல்லுங்க 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 சார். என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு சார். அந்த காமெடி நீங்க பண்ணுவீங்க, அந்த இல்ல நீ கேள. சரி சரி. நீ கேள கொஞ்சம் எல்லாரையும் கேட்பீங்க. ஆமா ஆமா. அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்தது சார். மகிழ்ச்சி. ரகலபுரம் படம் பாத்தீங்களா? பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரெகுலர் பாக்கல சார், டைம் இல்ல சார். பாக்குற குடிக்க இந்த வாரத்துல பாத்துருவோம் சார். பாருங்க குடும்பத்தோட போய் பாருங்க. வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருந்தா அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போங்க. ஒய்ஃப் காமெடி படம் பாக்கணும் அழைச்சு போறேன் சார். ரைட் ரைட். ஏன்னா சிரிப்பு வந்து உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. அதனால நீங்க படம் பாருங்க, குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவீங்க. படம் பார்த்துட்டு போங்க. ஓகே கணேஷ், இப்போ வந்து இப்போ உங்களை மாதிரி படங்கள், இப்போ உங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து ஓப்பனிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்க போறது. மவுத் டாக் அப்படிங்கறதா வந்து விஷயம். படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போய் 4 பேர்ட்ட சொன்னா அந்த 4 பேர் ஒரு 8 பேர்ட்ட சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தை நம்ம அதான் பேசி, இந்த படத்துக்கு எப்படி இருக்கு வந்து மவுத் டாக் தான். இந்த படத்துக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, படம் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு, படம் எடுக்கிறது 4 கோடினா பப்ளிசிட்டி நீங்க 4 கோடி பண்ணணும், இல்ல 2 கோடியாவது பண்ணணும், இல்ல 1 கோடியாவது பண்ணாதான் மக்களுக்கு படம் வந்திருக்குன்னு தெரியுங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு சினிமா தள்ளப்பட்டுருச்சு. அதாவது இப்போ ஒரு 150 கோடிக்கு வியாபாரம் பண்ற ஒரு ஹீரோவோட படம் ஒரு 50 கோடி படத்துக்கு வந்து நீங்க 5 கோடி தாராளமா ப்ரமோஷன் பண்ணலாம். ஆனா 2 கோடிக்கு எடுக்கிற படத்துக்கு எப்படி 5 கோடி பண்ண முடியும்? அப்போ அது வரையறுக்கப்படணும். இப்போ பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் சின்ன ஹீரோ படம் இருந்தாலும் படம் அவ்வளவுதான். இந்த படத்துக்கு இதான் லிமிடேஷன், இவ்வளவுதான் பண்ணணும், பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணணும். இது தாண்டி உங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? தியேட்டருக்கு வர வைக்கணும் ஜனங்களை.
இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஓப்பனிங் எல்லாம் இருக்காது எனக்கு தெரியும். 100 பேர் வர்றதே பெரிய விஷயம். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு அதே மாதிரி 100 பேர் வந்தாங்க. இந்த நேரத்துல அந்த ரகளபுரம் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 162 சென்டர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு 6-7 சென்டர்ல கியூப் ரிலீஸ் ஆகல. 9 மணிக்கு தான் நான் போய் பணமே கட்டினேன். அந்த கியூப்புக்கே நம்ம வந்து அங்கேதான் போய் பணம் கட்டணும். சோ அப்ப அந்த நேரத்துல அந்தந்த ஊர்ல 100 பேர் 150 பேரு, சில இடங்கள்ல 200 பேரு, கோயம்புத்தூர்ல 300 சில்லற பேரு, சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடுல 50 பேரு, 60 பேரு, 70 பேர்னு வந்தாங்க. இந்த நேரத்துல தந்தி டிவி மூலியமா அந்த முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கு காலையில 11 மணிக்கு என்ன ஒரு நடிகனா ஏத்துக்கிட்டு என்னுடைய படம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வந்து காசு கொடுத்த கவுண்டர்ல காசு கொடுத்த அத்தனை பேருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி நன்றி. இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு ரகள கருணா ரொம்ப சிறப்பா வந்து பேச நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த படம் இன்னும் சிறப்பாக வெற்றிகரமான ஒரு படமா வரணும். நல்ல மவுத் டாக் இப்ப சேது படத்தை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஒட்டுமொத்தமா 9 படம் தான் 9 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா அடுத்து 2வது வாரம் வந்து சென்னையில மட்டுமே 9 தியேட்டர்ல 100 நாள் ஓடிச்சு. சோ ஒரு படைப்பு வந்து மக்கள் தான் அதை கையில் எடுக்கணும். நல்ல படைப்புகள், நல்ல கலைஞர்கள், நல்ல திறமைசாலிகள் வந்து அடையாளம் காட்ட வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. ரொம்ப ரொம்ப அதனால நிச்சயமா அதை செய்வாங்க. நல்லா எல்லாருமே மவுத் டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நல்லா இருக்குன்னு ஒரு பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சார். அது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இது காசா மாறிச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். அடுத்த படம் எடுக்கிறதுக்கு கையெழுத்து மறுபடியும் எங்கெங்கெல்லாம் போட சொல்றாங்களோ அங்கெல்லாம் கையெழுத்து போடணும். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு நகைச்சுவை படம், நல்ல நகைச்சுவை படமா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. அனந்த் கருணா சொல்ல நேரம் பேசியிருந்தாரு சார். இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இத்துடன் நம்ம சந்திப்போமா சினிமா கஃபே நிறைவடைகிறது. வணக்கங்கள் கூறி விடைபெறுவது கருணாசுடன் பிராண்டி. வணக்கம். நன்றி. வணக்கம்.